அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 3, 2025 ஆணி 19ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்க்கை ஒரு வரம் என்றால் அதில் நாம் அதிர்ஷ்டசாலி. வாழ்க்கை ஒரு அறிவியல் என்றால் அதில் நாம் விஞ்ஞானி. வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதில் நாம் போராளி. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நாம் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ்வில் வெற்றி நிச்சயம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும்.
நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நாம் இப்போ ஒரு அற்புதமான ஆடியோவை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம். இவங்க சேலம் டைகர் கிளப்புடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம், சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம், சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் கேட்கக்கூடிய ஆடியோ அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய விதமான விஷயங்கள் டைகர் கிளப்லையும் சொல்லித்தரப்படுகிறது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் நிறைய தெரிந்திருக்கும். ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே இன்னொரு விதி சொல்லித் தருகிறார்கள். நான் சொல்வதை விட அந்த தலைப்பை நீங்கள் அங்கேயே போய் பார்க்கலாம். இது ஒரு புத்தகத்தில் இருந்து தான் சில புள்ளிகளை எடுத்து இந்த ஆடியோ பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். குட் வைப்ஸ் குட் லைஃப் அப்படின்ற புத்தகத்திலிருந்து ஒரு மிகச்சிறந்த வரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன? லா ஆஃப் வைப்ரேஷன், அதிர்வு விதி அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி ரெட் கார் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். நாளைக்கு நீங்க ரோட்ல போகும்போது கண்டிப்பா ஒரு 3 ரெட் கலர் காராவது பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நாளைக்கு காலையில வீட்டுல இருந்து வெளியே கிளம்பி ரோட்ல போகும்போதோ இல்ல திரும்பி வரும்போதோ கண்டிப்பா மினிமம் 3 ரெட் கலர் காராவது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அவங்க பார்த்துட்டு வந்துட்டு, ஆமா நான் இன்னைக்கு 3 ரெட் கலர் காரை பார்த்தேன், நான் 3 ரெட் கலர் காரை பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. யாருமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபெயில் ஆனதே கிடையாது. இதுக்கு முன்னாடியும் அவங்க ரோட்ல போகும்போது இதே மாதிரி ரெட் கலர் கார் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தது. ஆனா அது அவங்க கவனிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ரெட் கலர் காரை பார்ப்போமா அப்படின்னு ஒரு தேடல் அவங்களுக்குள்ள இருக்கு. ரெட் கலர் கார் கண்ணில் படுன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. அப்போ ரெட் கலர் கார் அவங்க கண்ணில் படுது. இதுதான் ஈர்ப்பு விதி. நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இந்த பிரபஞ்சத்துல ஆல்ரெடி இருக்கு. அதை சரியான அலைவரிசையில நம்ம ஈர்க்கும் போது அது நம்மை சேரும் அப்படின்னு சொல்றாங்க.
சரி, சரியான அலைவரிசையில எப்படி ஈர்க்கிறது? அதற்கு லா ஆஃப் வைப்ரேஷன், அதிர்வு விதி ரொம்ப முக்கியம். அப்போ இந்த லா ஆஃப் வைப்ரேஷனை எப்படி பயன்படுத்துறது? அதற்கு ஒரு வழியை இந்த புத்தகத்துல ஆசிரியர் சொல்றாரு. அதுதான் இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரியும் கூட. உங்களை விட உயர்ந்த நிலையில் அதிர்ந்து கொண்டிருப்பவர்கள் உங்களை சூழ்ந்திருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களை விட அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்றவர்களுடன் சேர்ந்திருங்கள். ஆற்றல் எளிதில் ஒருவரிடமிருந்து மற்றொருவரை தொற்றிக்கொள்ளும் தன்மை வாய்ந்தது. அதாவது எப்போதுமே நம்மை விட பயங்கரமா பாசிட்டிவா இருக்கக்கூடிய நபர்களோட, நம்மளை விட மோட்டிவேஷன் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களோட நம்ம இருக்கணும். அந்த மாதிரி நபர்களை நம்ம கூட வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளும் பாசிட்டிவா இருப்போம், நம்ம நினைச்ச விஷயங்களும் சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. உதாரணத்துக்கு மரங்கள் எப்படி ஆரோக்கியமா இருக்கு? சில மரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 300 வருடங்கள் 400 வருடங்கள் வரைக்கும் இருக்கே. அது எப்படி அப்படின்னா, அது தனக்கு தேவையான சத்துக்களை பூமியிலிருந்தும் காற்றிலிருந்தும் சூரிய ஒளியிலிருந்து மட்டும் எடுத்துக்கிறது கிடையாது. பக்கத்துல உள்ள மரங்களோட கம்யூனிகேட் பண்ணுது. ஒவ்வொரு மரமும் பக்கத்துல உள்ள மரங்களுக்கு ஒரு வைப்ரேஷனை உருவாக்குது. பக்கத்துல உள்ள மரங்களோட அதிர்வுகளை ஏற்படுத்தி தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பக்கத்தில் உள்ள மரங்கள்ட்ட இருந்து வாங்கிக்குது. தன்னிடம் உள்ள நல்ல ஊட்டச்சத்துக்களை பக்கத்தில் உள்ள மரங்களுக்கும் கொடுக்குது. உதாரணத்துக்கு ஒரே இடத்துல 2 மரங்கள் இருக்கு. ஆனா ஒரு மரத்துக்கு அதிகமான சூரிய ஒளி கிடைக்குது, இன்னொரு மரத்துக்கு சூரிய ஒளி கிடைக்க வாய்ப்பே இல்ல. அந்த மரம் வீட்டை ஒட்டி நிழல்ல தான் எப்பயுமே இருக்கு. அப்படின்னா அந்த நிழல்ல இருக்கக்கூடிய மரத்துக்கு தேவையான சூரிய ஒளிய பக்கத்துல உள்ள இந்த நல்ல மரமே கொடுத்துருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரம் அதிகமான சூரிய ஒளியை உள்வாங்கி பக்கத்தில் உள்ள மரங்களுக்கும் பரப்புது. அதே மாதிரி மரங்களுக்குள்ள பல கம்யூனிகேஷன் நடக்குது. சாதாரண அதிர்வுகள் மூலமாவே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படி இருக்காங்க, எந்த அதிர்வுகள்ல இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையும் மேம்படும். உங்களை சுற்றி நல்ல அதிர்வுகள்ல உள்ள மனிதர்களை வச்சுக்கோங்க. இல்ல நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய மனிதர்களோட தொடர்ந்து பழகுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எங்கங்க என் கூட இருக்கவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல அதிர்வுகளை எங்க பரப்புறது? என்கிட்ட இருக்க கொஞ்ச நெஞ்ச பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் அவனுங்க புடுங்கிட்டு விட்டுறாங்க. அவங்க கிட்ட இருந்து நெகட்டிவ் வைப்ரேஷனை தான் என் மேல பரப்புறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, மனிதர்கள் இல்லாமல் ஒரு 3 விஷயங்கள்ல இருந்து உங்களுக்குள்ள எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தக்க வச்சுக்கிறது அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தக்க வச்சுக்கிறது அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். முதல் விஷயம் சாப்பாடு. நீங்கள் எதை உட்கொள்கிறீர்களோ அது உங்களை உட்கொள்கிறது. ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்வுகள் இருக்கு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒரு மண்ணுல நீங்க அழுகி போன பொருட்களை போட்டீங்க அப்படின்னா அது மக்கி போயிடும். அதுவே ஒரு விதைய போட்டீங்க அப்படின்னா அது முளைச்சு வெளியே வரும். எதை அழுக வைக்கணும், எதை மக்க வைக்கணும், எதை முளைக்க வைக்கணும் அப்படின்னு நம்முடைய மண்ணுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரிதான் நம்மளோட வயிறும் ஒரு மண்ணு மாதிரி. மோசமான கெட்ட உணவுகளை உங்க வயிற்றுல கொடுத்தீங்க அப்படின்னா அது மக்கி போகும். அது உங்கள் பசியை ஆற்றும். அதன் மூலம் வேற எந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்காது. அதுவே நல்ல உணவுகளை போடும்போது, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கும் போது அவை உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும். அப்போ பல இறந்த உடல்களை புதைக்கக்கூடிய சுடுகாடா உங்களோட வயித்தை வச்சுக்க போறீங்களா, இல்ல நல்ல பழங்கள் காய்கறிகளுடைய விதைகளை போட போறீங்களா அப்படின்னு யோசிங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அஃபர்மேஷன். ஒவ்வொரு நாளுமே பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை நீங்க உங்களுக்குள்ள சொல்லணும். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது, நல்ல நண்பர்கள் என்னை சூழ்ந்துள்ளனர். இது மாதிரி காமனான சில அஃபர்மேஷன்ஸை டெய்லி நீங்க சொல்லணும். இல்ல இப்போ உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா அது மாதிரியான ஸ்பெசிபிக்கான அஃபர்மேஷன்ஸ், உடல் ஆரோக்கியம் வேணும்னா அது மாதிரியான ஸ்பெசிபிக்கான அஃபர்மேஷன்ஸையும் சொல்லலாம். இந்த மாதிரி அஃபர்மேஷன் திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உருவாகுது. அது எப்படிங்க? இப்போ நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் பணக்காரன் ஆவேன் அப்படின்னு சொன்னா மட்டும் போதுமா? என்னால ஆரோக்கியமா இருந்துட முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். இப்போ கோவில்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அதிர்வுகள் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த கோவிலுக்கு வெளியே ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அதுவே கோவிலுக்குள்ள ஒரு அதிர்வுகள் இருக்கு. அந்த கோவிலினுடைய அர்த்த மண்டபத்துல ஒரு அதிர்வு இருக்கு, அந்த கோவிலினுடைய கர்ப்ப கிரகத்துல பயங்கரமான பாசிட்டிவ் அதிர்வுகள் இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. அது எப்படி கர்ப்ப கிரகத்துல மட்டும் இவ்வளவு நல்ல அதிர்வுகள் இருக்கு அப்படின்னா, திரும்ப திரும்ப பல வேத மந்திரங்கள், தேவாரம், திருவாசகம் இது போன்ற நல்ல அதிர்வுகள் உள்ள பாடல்களை திரும்ப திரும்ப சொல்றதுனாலதான் அந்த இடத்துல இந்த அளவுக்கு நேர்மறை அதிர்வுகள் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது போல நல்ல மந்திரங்களை, தமிழ் பாடல்களை திரும்ப திரும்ப உச்சரிக்கிறனாலதான் அந்த கல் சிலையே கடவுள் சிலையா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சாதாரண கல் சிலையை
மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலமா கடவுள் சிலையா மாற்ற முடியும் அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ள நல்ல பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை திரும்ப திரும்ப உச்சரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயும் கடவுளை உணரலாம், நீங்களும் கடவுளாவே மாறலாம். அகம் பிரம்மாஸ்மி. உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பாருங்க. சொட்டு சொட்டா கல்லுல தண்ணி விழுந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து 15 வருடங்கள் அந்த கல்லுல தண்ணி விழுந்தா கல்லுல அரிப்பு எப்படி இருக்கும்? 25 வருடங்கள் அந்த கல்லுல தண்ணி விழுந்தா எப்படி இருக்கும்? அதுவே 50 வருடங்கள் அந்த கல்லுல தண்ணி விழுந்தா அந்த அரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு இதுல காமிச்சிருக்காங்க. அப்போ தொடர்ச்சியா பல வருடங்களா ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய அதிர்வுகள் உண்டாகும். கோவில்கள்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஊர்ல தான் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் பழமையான கோவில்கள், 300 வருடங்கள் பழமையான கோவில்கள், ஏன் 1000 வருடம் பழமையான கோவிலான தஞ்சை பெரிய கோவில்லாம் இருக்கு. அப்போ இத்தனை வருடம் பழமையான கோவில்களுக்கு போகும்போது அங்க பாசிட்டிவ் எனர்ஜி பல மடங்கு பல்கி பெருகி இருக்கும். அவை நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இதை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா நீங்களே உணரலாம். இப்போ ரீசெண்டா ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில்களுக்கு நீங்க போகும்போது அங்க அதிர்வுகள் எப்படி இருக்கு? அதுவே 100 வருடங்களுக்கு முன்னாடி 300 வருடங்களுக்கு கட்டப்பட்ட பழமையான கோவில்களுக்கு போகும்போது அங்க இன்னொரு வித்தியாசமான பாசிட்டிவ் அதிர்வுகள் இருப்பதை நீங்களே உணர முடியும். கோவில்கள்னு இல்ல, இந்த மாதிரி எந்த இடத்துல நீங்க பாசிட்டிவா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு யோசிங்க. அது ஒரு பார்க்கா இருக்கலாம், ஒரு மலை உச்சியா இருக்கலாம், ஒரு பீச்சா இருக்கலாம், அதே மாதிரி அதிகாலை சூரியனை பார்ப்பதா இருக்கலாம். இந்த மாதிரி இயற்கையோட எந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நீங்க அதிகமா பாசிட்டிவா உணர்றீங்க, எந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உணர்றீங்க அப்படின்னு யோசிங்க. அந்த இடத்துக்கு அடிக்கடி போங்க. இல்ல அந்த மாதிரியான சூரிய உதயத்தை பாக்குறது, சூரிய மறைவை பாக்குறது, ஒரு அருவி கொட்டுறதை பாக்குறது, அந்த மாதிரி இடங்களுக்கு போங்க. அந்த மாதிரி காட்சிகளை அடிக்கடி பாருங்க. அவை உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும். 3வது விஷயம் இசை, மியூசிக். சர்வரோக நிவாரணி. பெரும்பாலும் பாடல்கள் கேட்பதுதான் எல்லாரும் வழக்கமா வச்சிருக்கோம். ஆனா பாடல்களா கேட்காம வெறும் இசையை மட்டும் கேட்டு பழகுங்க. அந்த மாதிரி நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய மியூசிக்கை நீங்க கேட்கும் போது உங்களுக்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், அதாவது மத்தவங்க சில நேரங்கள்ல பேசக்கூடிய கெட்ட விஷயங்கள் உங்க காதுல கேட்காம இருக்கணும்னா கூட ஒரு ஹெட்செட்டை மாட்டிட்டு பால்ஸ்ல தண்ணி விழுகிற சத்தம், கடல் அலை சத்தம், பறவைகள் ரிங்காரம் விடும் சத்தம், இதையெல்லாம் மெதுவா உங்க ஹெட்செட்ல கேட்டுட்டே உங்க வேலையை பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும், சில நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை தாக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த புத்தகத்துல ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு. அதுல முக்கியமான ஒரு வரி என்னன்னா இதுதான்: உங்களை விட உயர்ந்த நிலையில் அதிர்ந்து கொண்டிருப்பவர்கள் உங்களை சூழ்ந்திருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களை விட அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்றவர்களுடன் சேர்ந்திருங்கள். ஆற்றல் எளிதில் ஒருவரிடமிருந்து மற்றொருவரை தொற்றிக்கொள்ளும் தன்மை வாய்ந்தது. அப்படி நல்ல அதிர்வுகள் கொண்ட மனிதர்களோட உங்களால பழக முடியல, அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க, டெய்லி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு அடிக்கடி போங்க, நல்ல இசையை கேளுங்க. இவை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகப்படுத்தும். லா ஆஃப் வைப்ரேஷன் சரியா இருக்கும்போது ஒரு நல்ல அதிர்வுகள் உள்ள இடத்துல உட்கார்ந்து நம்ம ஈர்ப்பு விதியை பயிற்சி செய்யும் போது நாம் நினைத்த விஷயங்கள் இன்னும் வேகமா நம்மை வந்தடை. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக் எனுவதெல்லாம் உயர்வு. நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்னேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லா ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. வைப்ரேஷன் அப்படின்னா ஒரு வகையான அதிர்வு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அதிர்வு நாம் நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா புத்தகத்தின் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப சிம்பிள். உங்களை சுற்றி உள்ளவங்களாம் அப்படி உள்ளவங்களாக பார்த்து கொள்ளுங்கள். எப்படி? உங்களை சுற்றி உள்ளவங்க நல்ல வைப்ரேஷன் உள்ளவங்களாக, நல்ல மகிழ்ச்சியானவர்களாக, சந்தோஷமானவர்களாக நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்படிலாம் எங்கெங்கே இப்போல்லாம் ஆள் கிடைக்குது அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே ஆத்தருக்கு ஏற்கனவே டைகர் கிளப் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா, இந்த புத்தகம் எழுதுனது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக இருக்கும். இப்போ இருந்திருந்தால் அவர் என்ன சொல்லுவார்னா, டைகர் கிளப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டைகர் கிளப்பில் நீங்கள் பழகக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளையும், எங்கேன்னா நீங்கள் இப்போ உங்களுடைய கிளப்புக்குள்ளே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதோ சேட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஆனால் இவர்களையெல்லாம் நீங்கள் நேரில் சந்தித்தீர்கள் என்றால் உங்களை அறியாமலே என்ன இவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு. நான் எங்களை சொல்லலை, ஃபேமிலி டீமை சொல்லலை, பொதுவாக டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த இடத்துல கூடும் பொழுது அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அவர்கள் சொன்னால் நடக்கும், அவர்கள் கேட்டால் கிடைக்கும். எங்கே?
கேம்பில் நான் உண்மையிலேயே கேம்ப் ரொம்ப நாளாக இப்போ நான் ஒரு காரணத்திற்காக நான் வைக்காமலே இருக்கிறேன். ஆனால் இந்த கேம்ப் வச்சா அந்த மக்களுடைய புத்துணர்வுகளையும் அந்த அந்த அதிர்வை நான் உணர முடியும். இதை நான் வந்து ஃபஸ்ட்டு கேம்ப்லேருந்து நம்ம நடத்தின 10 கேம்ப்லையும் நான் பார்த்துருக்கேன். நாம் நினச்சது மாதிரி நடக்கும். நாம் எண்ணியது மாதிரி நடக்கும். எண்ணியதெல்லாம் உயர்வு அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அதுபோல் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அப்போது இதைத்தான் நான் வந்து உங்களிடத்தில் அடிக்கடி சொல்வது, ஒற்றை சிந்தனையாளர்கள். ஒற்றை சிந்தனையாளர்கள் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் ஆனந்தமாக இருக்கணும். இந்த ஒற்றை சிந்தனையாளர்கள் ஒன்று கூடினால் எப்படி இருக்கும்? அதுதான் டைகர் கிளப். ஸோ இந்த டைகர் கிளப்பை இன்னும் நான் வந்து கேம்பில் மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று சந்தித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டம் நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அது பிரபஞ்சத்தின் அருளால் கூடிய சீக்கிரம் வந்து நம்ம அந்த திட்டத்திற்குள்ளே போகிறோம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? சரி, அது உலக மக்களுக்கு, பொது மக்களுக்கு என்ன சொல்கிறாரு? ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் கிடைக்கலையா, இப்படியான நபர்கள் எல்லாம் கிடைக்கலையா, அப்போது நீங்கள் நல்ல உணவுகளை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இந்த அவர் அதுக்கு முன்னாடி சொன்னார், ஒரு மண்ணானது விதை உள்ளே விழுந்தால் அது மரமாக வரும், தளிராக வரும், அது ஒரு கொடியாக வரும், ஒரு செடியாக வரும், நல்ல ஒரு பெரிய மரமாக வரும். அதே நேரத்தில் ஒரு குப்பை உள் விழுந்தால் அது குப்பை மக்கி போகும். அப்போது எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையும் அப்படின்னு சொன்னார். அதே போல தான் நம்மளுடைய வயிறு அப்படின்னு சொன்னார். நீங்கள் நம்ம சொல்லுவோம், அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்மளுடைய உடலில் பஞ்சபூதங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பஞ்சபூதங்களில் வயிற்றை மண் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய வயிறானது மண்ணுக்கு ஒப்பானது, நுரையீரல் அப்படிங்கிறது காற்றால் நிரப்பப்படுகிறது அப்படின்னு. அப்போது அந்த மண்ணில் எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்பேற்பட்ட உணவுகளை உண்கிறோமோ அப்பேற்பட்ட விஷயங்கள் நம்மளை வந்தடையும். அப்போ நல்ல உணவுகளை தேர்வு செய்யுங்க. பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்லுங்கள். அஃபர்மேஷன் அப்படிங்கிற அந்த எழுத்துக்களை எழுதி கொள்ளுங்கள். அதை நீங்கள் மீண்டும் மீண்டும், இதையும் நான் பலமுறை உங்கள் இடத்தில் சொல்லி தந்திருப்பேன். அதற்கப்புறம் ஒரு புதிய விஷயம் கற்றுக்கொண்டோம். நல்ல இசையை கேளுங்கள். இசை என்பது அற்புதமான ஒரு வைப்ரேஷனை தரக்கூடியது, பாடல் கலந்தது அல்ல. அதையும் நீங்கள் நினைவில் கொள்ளணும். நம்ம ஜூம் மீட்டிங்கில் இருக்கும்பொழுது, ஜூமில் இருக்கும்போது, டைகர் கிளப் ஜூமில் இருக்கும்போது நம்ம முதல்ல வந்து ஒரு மங்கள இசை அப்படின்னு ஒன்று போடுவோம். அந்த மங்கள இசைக்கு நிறைய பேர் அடிமை. அந்த மங்கள இசை மீண்டும் ஒலிக்காதான்லாம் கேட்டவர்கள் உண்டு. ஏன்னா நம்ம யூடியூப்புக்குள்ளே வந்ததுனால அந்த மங்கள இசையை நம்ம வந்து ஒளிபரப்ப முடியலை. ஸோ அதுக்கு காப்பிரைட்ஸ் இருக்கிறதுனால. ஆனால் அந்த மங்கள இசைக்கு அவ்வளோ ஒரு அற்புதம் அதிர்வு இருக்குது. அதற்கும் கூடிய விரைவில் நான் ஒரு வழி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நம்மளை வந்தடையும். ஸோ நல்ல இசை அப்படிங்கிறத 3ஆவதாக சொன்னாங்க. 4ஆவதாக பிடித்த இடங்களுக்கு பயணியுங்கள். மலை, அருவி, கடல், இப்படி உங்களுக்கு எதையெல்லாம் பிடிக்குமோ நல்ல வைப்ரேஷனை தரக்கூடிய இடங்களுக்கு பயணியுங்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த லாவ் ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த அற்புதமான விஷயத்தை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். தொடர்ந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது உங்களது கவனத்தை நீரில் வையுங்கள், நீரின் தன்மையில் வையுங்கள், நீரின் சுவையில் வையுங்கள். நீர் பருகி முடிச்சுட்டு நீங்கள் இப்போது கேள்விகளுக்கு விடையளிக்க போகிறீங்க. அப்போது மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போகிறீங்க. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, உங்களுக்கு தெரிந்து நல்ல அதிர்வு அலைகளை கொண்ட ஒரு 3 நபர்களின் பெயர்களை எழுதுங்கள். உங்களுக்கு தெரிந்து நல்ல அதிர்வுகளை கொண்ட, குட் வைப்ரேஷன் கொண்ட, நல்ல மனது படைத்த, எண்ணியதெல்லாம் நடக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த ஒரு 3 நபர்களின் பெயர்களை எழுதுங்கள். இதுதான் 2வது கேள்வி. தொடர்ந்து 3ஆவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை
ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு வெற்றி செய்தி கிட்டும். இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான கதையை கேட்க போயிடும். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சாந்தி ஆனந்தன் ஃப்ரம் புத்தூர். நான் இவங்களை அன்னைக்கே சொன்னேன், புதிதாக நம்மளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சகோதரி. அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சாந்தி ஆனந்தன் ஃப்ரம் புத்தூர் மதுரை டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அவர்கள் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். மனம் மகிழணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கு. யாருடைய அழுகியை பார்த்து உங்களுக்கு மனம் மகிழாது. அடுத்த வீட்டுக்காரங்களோட 1000 சண்டை இருக்கலாம், ஆனா அவங்க பக்கத்து வீட்டுக்கு குடி வந்த போது நம்ம என்ன பண்ணினோம்னு நமக்கு தெரியும். நம்ம வீட்டு சாப்பாடெல்லாம் அந்த பக்கம் போகும், அவங்க வீட்டில் நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டு துணி இங்கே வந்து விழுந்தா மறக்காம மடிச்சு கொண்டு போய் இதனால என்னங்க பரவாயில்ல அப்படின்னு கொடுப்போம். அந்த குழந்தை நம்ம வீடே கதியா இருக்கும். நம்ம வீட்லயே ஒரு தூளி கட்டி விட்டுருப்போம், அதை நம்ம வீட்லயே தூங்கும். அது வீட்டை அழுக்கு பண்ணாலும் அதை பத்தி கவலை கிடையாது. அவங்க வந்து ராத்திரி எடுத்துட்டு போகும்போது கூட ஒரு நாள் இங்க இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆகும் தெரியாது. ஒரு நாளைக்கு திகட்ட இந்த நட்பு தீந்து போயிடும் நமக்கு. அப்புறம் அவங்க வீட்டு முருங்கை மரம் அடிச்ச காத்துக்கு 2 இலை விழுந்தா கூட அந்த முருங்கை மரத்தை வெட்டிட்டு தான் விடுவோம் அப்படின்னு நிற்போம். அந்த முருங்கை கொம்பை வெட்டுற ஆவேசத்தை பார்த்தா அதுவே ஒரு நபரா இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இவ்வளவுதான் நம்மளுடைய மனசு. இதனுடைய விசாலம் அவ்வளவுதான். ஆனா எல்லோரும் இன்புற்றிருப்பதெல்லால் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்படின்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னா நிரந்தரமாக இந்த மனம் மகிழக்கூடிய தன்மையில எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான். கடல், அதுல ஒரு கப்பல் இருக்கு. பயணிகள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவை நோக்கி அந்த கப்பல் போயிட்டு இருக்கு. அந்த கப்பல்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் அவர் முடிவெடுத்துட்டாரு, எந்த காரணம் கொண்டும் நான் மருத்துவர்ங்கிற பேரை யார்ட்டையும் சொல்ல போறதில்லை. ஏன் தெரியுமா? ஒரு பஸ்ல ஒரு மருத்துவர் போனாலோ, இல்லை ஒரு ஃப்ளைட்ல மருத்துவர் போனாலோ, ஒரு கப்பல்ல மருத்துவர் போனாலோ, எங்க போயும் அவர் நான் மருத்துவர் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நம்ம ஏதாவது ஒரு வியாதியை இலவசமா அவர்கிட்ட சொல்லி மருந்து கேட்போம். இது நம்ம எல்லாருக்குமே பழக்கம். நான் ஒரு நல்ல டாக்டரா பார்க்கணும்னு நினைச்சேன் சார், ஆண்டவனே உங்களை கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்னு தொடங்கினோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஒரு மெகா சீரியல் ரேஞ்சுக்கு நம்மளுடைய வியாதி போயிட்டே இருக்கும். இப்போ இவர் உட்கார்ந்துருக்காரு. இந்த 4 நாட்களாக இவர் பார்த்துட்டு இருக்காரு. 2 பேர் இவரையே வச்ச கண் வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 40-45 வயதான ஒரு பெண்மணி, அதே வயதான அவருடைய கணவர். பார்த்தா திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கவர்ச்சிகரமா இல்லை, அழகா இல்லை, ஒப்பனை அலங்காரங்கள் எதுவும் இல்லை. 10 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் நின்னாங்கன்னா கரைஞ்சு காணாமையே போயிடுவாங்க. இன்னொரு தடவை நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட மிக மிக சாதாரணமான முகம், மிக மிக சாதாரணமான 2 நபர்கள். ஆனா இவரையே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த கணவன் மனைவி கிட்ட என்னமோ சொல்றாங்க. மனைவி இப்படியே கையால போங்க போங்கன்னு அடிக்கிறாங்க. இல்லை இல்லை அப்படின்னு அந்த டெக் சேர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மேல் தளத்துல இருக்கக்கூடிய அந்த சேர்ல இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இனி ஒரு நாள் தான் மிச்சம் இருக்கு. போய் கரையை சேர்ந்தாச்சுன்னா இந்த 2 நபர்களையும் கூட வரக்கூடிய சக பிரயாணிகளை அவர் பார்க்க போறது கிடையாது. அவங்களும் சந்திக்க வாய்ப்பே கிடையாது. ஆச்சு, இன்றைய மாலை பொழுது மட்டும்தான் கைவசம் மிச்சம் இருக்கு. அந்த நபருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா ஏதோ சொல்லணும்னு தோணுது, ஆனா கூச்சம். அது நிறைய இடத்துல பார்ப்போம். யாராவது என்ன வழியில பார்த்து நீங்க தானே அப்படின்னு கேட்டா ஆமா ஆமா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவங்களே நான் யாருன்னு என் பேர் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் வராது. நானே தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிடுறது. அப்போ இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. வரட்டும், அந்த நபர் வரட்டும்னு பார்க்கும்போது மனைவி கடைசியா அவர் வந்துறாங்க. இப்ப இல்லைன்னா சமயம் கிடைக்காது போங்க அப்படின்னு தள்ளுறாங்க. அவர் வந்து டாக்டர் கிட்ட ஒரு சின்ன சேர் இழுத்து போட்டுக்கிறாரு. மனைவியும் வந்து உட்காடுறாங்க. உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர் சொல்றாரு, இல்லை எனக்கு உங்களை பார்த்த ஞாபகமே இல்லை, யாருன்னு எனக்கு தெரியல. சரி, நான் உங்ககிட்ட சொல்றேன், ஞாபகம் வருதான்னு பார்க்குறீங்களா? சரி, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்தது? 25 வருஷத்துக்கு முன்னால லண்டன்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பதான் மருத்துவராக மருத்துவ படிப்பு முடிச்சுட்டு நீங்க வந்திருக்கீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா? இல்லையே.
அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கக்கூடிய நபர் குரல் தழுதழுக்க கண் கலங்க டாக்டருடைய கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கதை முழுக்கும் சொல்லி முடிக்கிறாரு. சொன்ன உடனே டாக்டர் நம்மக்கிட்ட திரும்பி இந்த கதையை நம்மக்கிட்ட சொல்கிறார். ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் மருத்துவக் கல்லூரியில் அப்போ தான் படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு டாக்டர். பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது, பெரிய நர்சிங் ஹோம் எல்லாம் கிடையாது. இரவு நேரத்தில் 12 மணி 1 மணிக்கு வெறும் குளிர் இருட்டில் பனி பெய்யக்கூடிய அந்த இருட்டில் யாராவது கதவு தட்டினா கூட அடுத்த நிமிஷம் கையில் அந்த மெடிக்கல் கிட்ட எடுத்துகிட்டு ஓடணும். ஏன்னா அதில் கிடைக்கக்கூடிய பணம் அவருக்கு மிகவும் தேவையாக இருக்கக்கூடிய ஒன்று. அவர் தங்கியிருக்கிறதும் வசதியான வீடு கிடையாது. ஒரு நம்மலாம் இப்போ மேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோமே, ஒரே ஒரு அறை இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப டேம்பான, ரொம்ப ஈரம் கசியக்கூடிய, கண்டிப்பாக ஒரு மருத்துவருடைய ஆரம்ப காலங்கள் ரொம்ப கடுமையாக தான் இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல வசிக்கக்கூடிய மருத்துவர். அன்று இரவு, அது நவம்பரா டிசம்பரான்னு தெரியல, நம்ம ஊர்லேயே நவம்பரோ டிசம்பரோ ஆனால் ரொம்ப குளிரும். லண்டன்னு சொல்லும்பொழுது பனியை தவிர வேறு எதுவுமே இல்லை. அது கூட நைன்னு ஒரு மழை வேற, எங்கேயும் ஈரம், எங்கேயும் சதப்பு. வெளியில் இருக்கிறத பார்க்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உற்சாகம்லாம் கரைஞ்சு காணாமல் போயிடுது. மனசு அவ்வளவு சோகத்தில் இருக்குது. அந்த நேரம் கதவு தட்டுற சத்தம். ஓடி வந்து கதவு திறக்கிறார் இந்த மருத்துவர். திறந்த அடுத்த நிமிஷம் வெளியில் நிற்கக்கூடியது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். கொஞ்சம் வர முடியுமா? சரி, உங்கள் கிட்ட கையில் எடுத்துக்கோங்க, மெடிக்கல் கிட்ட எடுத்துக்கோங்க, உடனடியாக தேவைப்படுது, சீக்கிரம் வாங்க. அடுத்த நிமிஷம் கையில் கிட்ட எடுத்தாச்சு, அந்த கோட் எடுத்து போட்டாச்சு, ஸ்டெத் எல்லாம் ரெடியாக ஒரே ஓட்டம் ஓடுறாரு. கதவு கூட பின்னால் சாத்தலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த போலீஸ் சார்ஜென்ட் இஸ் லிட்ரலி ரன்னிங், ஓடுறார் அவர். கூடவே இவரும் ஓடி வர்றாரு. ஓடி வந்து பார்த்தா ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மிகவும் மிகவும் ரொம்ப மோசமான இடம், கால் வழுக்க சாக்கடை இருக்கக்கூடிய லண்டனில் அதெல்லாம் உண்டு அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்களையும் எல்லாமே உண்டு. நாம் பார்க்கக்கூடிய லண்டன் எல்லாமே அழகான லண்டனை பார்க்கறதுனால நாம் நினைக்கிறோம் நம்ம ஊரில் மட்டும்தான் அழுக்கு. அழுக்கில் பொது உடைமை உண்டு, எல்லா ஊர்லேயும் அழுக்கு போதுமான அளவும் உண்டு. ஸோ அந்த ஊரில் அழுக்கு, குப்பை எல்லாம் சகதி. அப்படி அதுக்குள்ளே போய் வீடு பார்க்கும்போதே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு. பார்த்தா ஒரு வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. இருட்டு, ஒன்றும் தெரியல. கையில் இருக்கக்கூடிய டார்ச்சை மட்டும் இந்த போலீஸ் அதிகாரி காமிக்கிறாரு. மெதுவாக வாங்க, ஜாகிரதையாக வாங்க, படியெல்லாம் மரத்தால் ஆனது, வழுக்கும், பத்திரம். மெதுவாக படியில் ஏறுறாங்க. ஏறி மேலே வர ஒரு 50 வயது ஒரு பெண்மணி முகத்தில் ரொம்ப கவலையோடு அவங்க நின்றுட்டுருக்காங்க. டாக்டருக்கு அவங்க யாருன்னு தெரியல. ஆனால் இங்கே நடந்த சம்பவத்துக்கும் அந்த பெண்மணிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தெரியுது. ஒரு புன்சிரிப்பை மட்டும் கொடுத்துட்டு வராரு. வரவே ஒரு அறை கிட்ட வராங்க. அந்த கதவை திறக்கும் போது இவருக்கு அந்த நெடி தெரியுது. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் கேஸ் லீக் ஆனால் வரக்கூடிய அந்த வாசனை மாதிரி ஏதோ somebody has tried to kill himself with poisonous gas. விஷவாயுனால் தன்னைத்தானே கொன்று கொள்ள யாரோ முயற்சி பண்ணியிருக்காங்க. இவருடைய மூக்குக்கு அது சொல்லுது. அடுத்த நிமிஷம் பார்க்குறாரு, அங்கே ஒரு சாதாரணமான ஒரு மர பெஞ்ச், அதில் உயிரே இல்லாமல் முகம்லாம் வெளிரி கிடக்கு. இதில் இன்னும் ஜீவ துடிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி மீறி போனால் இழுத்து பார்த்தா ஒரு 18 வயதே ஆன ஒரு மாணவனோ சின்ன பையன், இளைஞன் படுத்துட்டு இருக்கான். இன்னும் வாழ்க்கைக்குள்ளே காலை கூட எடுத்து வைக்கல, படுத்துட்டு இருக்காரு. இவர் அவ்வளோதான், ஒருத்தருடைய வார்த்தைக்காகவும் காக்கல. அடுத்த நிமிஷம் he starts with his work. என்ன பண்ணணும், முதலுதவி, 45 நிமிடங்கள் போராட்டம். அவர் ரொம்ப அழகாக அதை சொல்கிறாரு. ரீசசிட்டேஷன், மீண்டும் உயிர்ப்பித்து அவனை கொண்டு வரணும். என்னெல்லாம் என்னால் முடியுமோ அதெல்லாம் முயற்சி பண்ணுறேன். கைவிட்டு போயாச்சு, இனி இவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னா பக்கத்தில் அந்த போலீஸ் சார்ஜென்ட் கவலையே உருவமாக நின்றுட்டுருக்காரு. பக்கத்தில் அந்த பெண்மணிக்கு ரொம்ப கவலையே உருவமாக நின்றுட்டுருக்காங்க. அந்த பெண்மணி அந்த குழந்தையுடைய அம்மா அல்ல, அங்கே வீடு வாடகைக்கு விட்டுருக்கக்கூடிய ஷீ இஸ் த லேண்ட்லேடி. அந்த வீட்டினுடைய ஓனர், உடைமையாளர். அங்கே தங்கி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், இந்த 18 வயசு பையன். அவங்க தான் இந்த பையன் இப்படி கிடக்கிறத பார்த்து அடுத்த நிமிஷம் அந்த கேஸ் வாசனை வந்து அடுத்த நிமிஷம் போலீஸ் சார்ஜென்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அவர் ஓடி வந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து இவனை எப்படியாவது இப்போ காப்பாற்றணும். ஒரு 45 நிமிடம் போராட்டத்துக்கு அப்புறம் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து அந்த மூச்சு அப்படியே வெளியில வருது. சொல்லப்போனால் டாக்டருக்கும் அப்போதான் மூச்சு வந்த மாதிரி இருக்கு. அப்பாடா, இனி இவனை காப்பாத்திடலாம். அடுத்த ஒரு 15 நிமிடம் முதலுதவி. மெதுவாக களைத்து போய் கண்ணை திறக்க முடியாமல் திறந்து பார்க்குறான். பார்க்க அந்த பையனுக்கு நிலைமையினுடைய விபரீதம் புரிஞ்சிடுச்சு. தற்கொலை முயற்சி பண்ணி அதில் வெற்றி அடைந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இறந்து போனவங்களுக்கு பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிடும். சுற்றியில் இருக்கவங்களுக்கு தான் அப்புறம் தொடங்கும். ஆனால் முயற்சி தோற்று போய் தற்கொலை முயற்சி செய்ததாக உங்கள் மேலே ஒரு கேஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இழுபறியாக தான் இருக்க போகுது. அவனுக்கு விபரீதம் புரியுது. இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருன்னு முழிக்கும் பொழுது டாக்டர், பக்கத்தில் அந்த போலீஸ் சார்ஜென்ட், எல்லாரையும் இப்போ தெரியுது. முதல்ல மங்கலா இருக்கு, அப்புறம் கண்ணுக்கு கொஞ்சம் உயிர் துடிப்பு வரும்போது எல்லாரையும் தெளிவாக தெரியுது. வீட்டினுடைய ஓனர் பெண்மணி நிற்கிறாங்க. போலீஸ் கேஸ் எழுதுறதுக்கு சார்ஜென்ட் நின்றுட்டு இருக்காரு. மருத்துவர் பக்கத்தில் நிற்கிறாரு. 3 பேரும் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணின, என்ன ஆச்சு? அவ்வளோதான் சொல்கிறான். ஒன்றும் இல்லை, கிராமத்துலேருந்து வந்த பையனா,
அம்மா விதவை, இருக்கிறத வச்சு என்னை ஏதோ படிக்க வச்சு அனுப்புனாங்க. நகரத்தில் அம்மாவுடைய சகோதரர் இருக்காங்க, எங்கள் மாமா இருக்காரு. தாய் மாமா ஒரு அட்வொகேட்டாக இருக்காரு. அங்கே போ, சாலிசிட்டர்ஸ் ஆஃபீஸ், ஒரு அட்வொகேட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு வேலையை பண்ணி பழச்சிக்கோ அப்படின்னு என்னை அனுப்பிட்டாங்க. வந்துட்டேன், அவ்வளவே தான். மாற்று உடுப்பு கூட கிடையாது. மாமாவுடைய உதவியில் ஏதோ ஒரு கிளார்க்காக அங்கே உட்காந்து நான் இருந்துட்டுருக்கேன். இந்த சூழலில் எல்லா 17, 18, 19 வயது ஆண் குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய விபத்து தான் கால் சறுக்கல் தான். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், சறுக்கல்கள் வீழ்ச்சிகள் அல்ல. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், சறுக்கின உடனேயே விழுந்ததான் நினைச்சிடறோம். அப்போ தான் சமுதாயம் விரல் கொடுக்க வேண்டிய நேரம். என்ன, குதிரை மேலே பெட் கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹார்ஸ் ரேஸ், அதில் பெட் கட்டுறது. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சுலபமாக பணம் பண்ணலாம், சீக்கிரமாக பணம் பண்ணலாம், வா கட்டலாம் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் இருக்கிற பணத்தெல்லாம் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு இடம் வரும்பொழுது என்ன பண்ணுறான், கையில் காசு இல்லை, திருடுறான். வேற ஒன்றும் இல்லை. நம்ம திருடன்னு பார்க்கும்போது நான் முதல் கதையிலிருந்து ஒவ்வொரு கதையிலையும் இதே தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே வரேன். பையன் திருடுறான். என்ன, அவருடைய மாமாவுடைய ஆஃபீஸில் டேபிளில் இருக்கக்கூடிய அவருடைய சொத்தாக இருக்கக்கூடியதுலேருந்து எடுக்கிறான். எவ்வளவு எடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய தொகையெல்லாம் இல்லை, 7 pounds and 10 shillings அவ்வளவுதான். ஆனால் திருப்பி கொடுக்க முடியாமல் போகும்போது அதுவே பெரிய தொகையாக இருக்கும். எடுத்துட்டான், குதிரை மேலே பெட் கட்டியாச்சு, இழந்தாச்சு. இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அடுத்த நாள் மாமா வந்து அதை திருந்தி கணக்கு பார்க்கும்போது 7 pounds and 10 shillings இல்லாமல் போச்சுன்னா இது எப்படி சகிக்கிறதுன்னு தெரியல. ரூமுக்கு வந்தால் கேஸை ஓப்பன் பண்ணி விட்டாச்சு சாகிறதுக்கு. இப்போ இவங்க 3 பேரும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. மனநிறைவு மகிழ்ச்சி தரணும்னா சமுதாயத்தில் நம்மளுடைய பொறுப்பு எப்படி இருக்குன்னு உங்களை கொஞ்சம் மடைமாற்றம் பண்ணுறேன், அவ்வளோதான். என்ன பார்க்கும்போது அந்த சார்ஜன் சொல்கிறாரு, சரி இந்த கேஸை நான் எழுத போகிறதில்லை, சரியா? 18 வயசு சின்ன பையன், எல்லார் வாழ்க்கையிலையும் சர்க்கிள்கள் இருக்கு, இது வீழ்ச்சியாக கூடாது. எழுதி கொண்டு போய் உன்னை வச்சாச்சு அப்படின்னா இனி திரும்பி உன்னால் வெளியில் வருதுங்கிறது முடியாத காரியம். இப்படி ஒரு கேஸ் நடந்ததாவே நான் ரெக்கார்ட் பண்ண போகிறதில்லை. அது எவ்வளவு பெரிய ரிஸ்க்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய மிகப்பெரிய ரிஸ்க். தன்னுடைய நேர்மையை, தன்னுடைய தொழிலை எல்லாத்தையும் பணம் வைக்க தயாராகிட்டார். சரி, அந்த பெண்மணி இருக்காங்களே, வீடு வாடகைக்கு விட்டவங்க, அவங்க சொல்கிறாங்க, சரி விடு, போன மாதமும் நீ வாடகை கொடுக்கல, அதுக்கு முந்தின மாதமும் வாடகை கொடுக்கல, விடு, உனக்கு கையில் எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ நீ கொடுத்தா போதும். ஆனால் அந்த அளவுக்கு நான் பெரிய பணக்காரியெல்லாம் கிடையாது, வாடகை பணம் வாங்கி தான் நான் என் காலத்தை ஓட்டணும். ஆனால் நீ அப்படி அல்லவே, பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கு, இதுக்காகலாம் யாராவது உயிரை தூக்கி வீசுவாங்களா? விடுடா, எப்போ முடியுதோ அப்போ கொடு. மூன்றாவதாக இருக்கக்கூடியது நம்மளுடைய இந்த டாக்டர். டாக்டர் என்ன பண்ணுறாரு, அவருக்கும் கையில் ஒன்றும் பெரிய காசு இல்லை. இங்கே ஓடி வந்து இந்த பையன் காப்பாற்றப்பட்டால் ஏதாவது தொகை கிடைக்கும் தான் அவரும் வந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வாலெட், தன்னுடைய பர்ஸை எடுத்து 7 pounds and 10 shillings எடுத்து அவன் கையில் கொடுத்து, நாளைக்கு இதை கொண்டு போய் மாமாவுடைய டேபிள் ட்ராயரில் மறக்காமல் வச்சிடு, அவ்வளோதான், சரியா? 3 பேரும் கலைஞ்சு திரும்பி வந்தாச்சு. இந்த சம்பவம் முடிஞ்சு 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த கப்பலில் இவரையே வெச்ச கண் வாங்காமல் குறுகுருன்னு பார்த்துட்டு இருந்தது. இந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இவரால் காப்பாற்றப்பட்ட அந்த 18 வயது இளைஞன் இப்போ வளர்ந்து பெரிய நபராகி மனைவியோடு அங்கே உட்காந்துட்ருக்கார். இவர் கேட்குறார், இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் கண் கலங்க அந்த ஆள் சொல்கிறாரு, நீங்கள் அது கொடுத்தீங்க இல்லையா, அதை திருப்பி வச்சுட்டேன், அதுக்கப்புறம் உழைச்சி மாமாவுடைய தொழிலை படித்தேன், இப்போது ஐ ஹவ் பிகம் அ சாலிசிட்டர், நான் ஒரு அட்வொகேட் ஆகிட்டேன், என் மனைவியும் எனக்கு உதவுறாங்க. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, மறுவாழ்வு இல்லங்கள் இருக்கு இல்லையா, இளம் குற்றவாளிகளுடைய மறுவாழ்வு இல்லங்கள். அந்த குற்றவாளிகள்லாம் வெளியில் வரும்பொழுது 18 வயதில் அவங்கள வெளியில் வரும்பொழுது மீண்டும் சமுதாயம் குற்றவாளியாக்கி அவனை திருப்பி சிறைக்குள்ளே அடைக்காமல் போய் அங்கே இருந்து அந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து, நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களே ஒரு 7 pounds and 10 shillings, அதை திருப்பி உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் அது வட்டியும் முதலுமா சேர்ந்து நிறைய ஆயிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரெஃபர்மேட்டரி, அவர்களுக்காக ஒரு மறுவாழ்வு இல்லம் அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்போ எதிர்பாராத விதமாக உங்களை பார்த்ததுனால இத்தனை வருஷமாக தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருந்த கடனை உங்கள் கால்களில் வச்சு நன்றி சொல்லணுங்கிறதுக்காக தான். என் மனைவி உங்களை என்னை இடிச்சிட்டே இருக்கா, என்ன இன்னைக்கு விட்டால் பார்க்க மாட்டீங்க, நான் 25 வருஷத்தில் நிறையா வளர்ந்தாச்சு, தலைமுடியெல்லாம் கொழிஞ்சாச்சு, ஒரு 10-45 வயசு ஆண் மாதிரி ஆயிட்டேன், ஆனால் எனக்கு உங்களை அடையாளம் தெரியும். திரும்பி அந்த மருத்துவர் நம்ம கிட்ட சொல்கிறார், வாழ்க்கையில் நான் எத்தனையோ முதலீடுகள் பண்ணியிருக்கேன், எத்தனையோ இடத்துல பணத்தை முதலீடு பண்ணியிருக்கேன், ஷேரில் போட்டிருக்கேன், எல்லாம் திரும்பி வராமல் தொலைச்சி ஒழிஞ்சது எத்தனையோ.
But the best investment I ever made in my life is 7 pounds and 10 shillings. இது முதலீடுன்னு கூட தெரியாம நான் பண்ணிய மிகப்பெரிய முதலீடு அப்படின்னு ஏஜே கிரானினுடைய மிக அழகான ஒரு கதை. மனதில் மகிழ்ச்சி மயமாக அப்படி பொங்கி வழியட்டும் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கதையை நான் எதுக்காக சொல்றேன்? நம்ம எல்லார் கைகள்லையும் விதைகள் இருக்கு, நம்ம எல்லார் கைகள்லையும் மன நிறைவான எண்ணங்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே எங்கேயாவது வந்தால் எங்கே என் குறையை தீர்த்து வைக்கலாம், எங்கே என் குறையை இறக்கி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். நான் ரிட்டையர் ஆகி வெளியில் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய ஜூனியர் கலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. காலையில் எல்லார் வீட்லேயும் குருட்சேத்திரம் தான். 8 மணிக்கு ஒன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு கையில் கிடச்சதை எடுத்து வீசலாங்கிற ஆவேசம் எல்லாருக்கும் இருக்கும். இப்போ முடிச்சிடணும், இந்த கல்யாணத்தை இன்னியோட தீர்த்துடணும், வந்து வாச்சுது பாரு அப்படின்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து எந்த வார்த்தையை சொன்னா காயப்படுத்துமோ, எந்த வார்த்தையை சொன்னா ரணப்படுத்துமோ, எந்த வார்த்தையை சொன்னா நாள் பூரா ரத்தம் கசியுமோ, எந்த வார்த்தையை நினைச்சோம் ஆஃபீஸில் போய் உட்காந்தா கண்ணில் பொங்கி பொங்கி அழுக வருமோ, அந்த வார்த்தைகளையே ஏதோ ராமன் வருவான்னு பார்த்து சபரி எடுத்து வச்ச மாதிரி பார்த்து காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையா எடுத்து 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 நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய குடும்பத்தினர் முன்னால் அப்படி நாம் வீசுகிறோம், எடுத்து வீசுகிறோம். கொஞ்சம் கூட குழந்தைங்க கோவிச்சுட்டு இறங்கி போகும்போது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகுது. அந்த வார்த்தையினுடைய வன்மம் நமக்கு புரியறதே இல்லை. அந்த வார்த்தை எத்தனை ஒரு வன்முறை கொண்டதுன்னு நமக்கு புரியல. எத்தனை கோபம் இருந்தாலும் அம்மா போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இருக்கிறது வேற. இந்த குருட்சேத்திர யுத்தத்தில் அடிபட்டு கை கால் ஒடிஞ்சு எல்லாம் பண்ணி என்னுடைய கூட வரக்கூடிய ஆசிரியர்கள் வந்து எங்கிட்ட வந்து டேபிள் முன்னால் உட்காந்து ரொம்ப நேரம் அழுவாங்க. இப்படி டேபிள் முன்னால் உட்காந்து அழக்கூடிய நபர்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிறதே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, யார் முன்னாலேயாவது உட்காந்து அழுதா நல்லா இருக்குங்கிறதே பெரிய ஆறுதல். அதுக்கு முன்னால் போய் தனியாக ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் செய்யக்கூடியது கொண்டு வந்திருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் எடுத்து முன்னால் வைப்பேன், குடிச்சுங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு. தண்ணியை குடித்தா துக்கமும் சேர்ந்து உள்ளே போகும்னு நினைக்கிறோம். அது மூட நம்பிக்கை. பல நேரங்களில் தண்ணி மட்டும்தான் உள்ளே போகும், துக்கம் அங்கேயே உட்காந்துட்ருக்கும். இன்னும் கொஞ்சம் அழுதா தேவையில்லைன்னு தோணும். இந்த அழுகைக்கு ஒரு சின்ன குணம் உண்டு, பொங்கி வந்துட்டேலாம் இருக்காது. ஒரு 2 நிமிஷம் வரும், அப்புறம் அதுவே நின்றுடும். அப்பாடா நின்றுச்சேங்கும் போது ஒரு விசும்பலோட மறுபடியும் பொங்கி வரும். இந்த பொங்கி வரதெல்லாம் அன்னைக்கு வந்த அழுகையே இல்லை, இதெல்லாம் பழங்கணக்கு. நேத்திக்கு அழ வேண்டியது, முந்தா நேத்து சொன்னது, அதுக்கு முன்னால சொன்னது, இப்படி நிறைய இருக்கும். ஆனால் தாண்டிட்டீங்கன்னு வைங்க, அந்த ஒரு நிமிஷத்தை தாண்டிட்டீங்க, அந்த ஒரு கணத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னா மாலை திரும்பி வரும்போது எல்லாம் தேவதைகள் தான், எல்லாம் தேவர்கள் தான். எல்லாத்தையும் மன்னிச்சிருப்போம். முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுவும் அது வெள்ளிக்கிழமை மாலையாக இருந்து அது 2ஆம் சனிக்கிழமையாக சனி ஞாயிறாக இருந்தால் அப்போ முகத்தில் தெரியக்கூடிய தெய்வக்கலையே வேற அப்படி இருக்கும். முதல் நாள் காலையில் அன்னைக்கு காலையில் அரக்கர்களாக இருந்திருப்போம், அப்போ பார்த்தோன்னா அமரர்களாக. ஒன்றுமே இல்லை, யாரையும் காயப்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது, வார்த்தை வன்முறைங்கிறது நமக்கு கிடையாது. கண்ணில் அப்படியே கண்ணீர் கசிய நின்று ரசிக்க வேண்டிய அளவுக்கு யார்கிட்டையும் எத்தனை கொடுமையான மனசு கிடையாது. ஒரு கண் கலங்கினா அடுத்த நிமிஷம் கலங்குற ஆட்கள் நாம். திரையில கண்ணில் கிளிசரின் ஊற்றிக்கிட்டு அழக்கூடிய நபரை பார்த்தா கூட தேம்பி இங்கே அழுது திடீர்னு லைட் போட்டாங்கன்னா எல்லாரும் பார்க்குறாங்களேன்னு அவசரமாக கண்ணை தொடச்சிட்டு ஏதோ தூசி விழுந்த மாதிரியெல்லாம் நடிச்சுட்டு கீழேயாவது போட்டு எடுத்து அப்படி கூச்சப்படக்கூடிய நல்ல மனதுள்ள நபர்கள் தான் நாம். ஆனால் அந்த நேரத்தினுடைய கடுமை தாங்காமல் தான் வார்த்தைகளை அள்ளி கொட்டுறோம். அந்த என் ஜூனியர் கலீக்ஸ் கிட்ட சொன்னது தான், மேடம் நீங்கள் போனீங்கன்னா அப்புறம் நாங்கள் யார்கிட்ட மேடம் சொல்லுவோம் அப்படின்ன போது நான் சொன்னது, நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது பொறுப்பு வருது. என்ன, இத்தனை நாள் வரைக்கும் உங்கள் சுமையை யார்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்ததுனால உங்களுக்கு மட்டுமே சுமை இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் கால் மாற்றி பாருங்க, இனி யார் வந்தாலும் உங்கள் சுமையை என் தோளில் இறக்கலான்னு சொல்லுங்களேன். எல்லாரும் அவங்கவுங்க சுமையை உங்கள் தோளில் ஏற்றும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சுமைனா என்னன்னே தெரியாது, கவலைனா என்னன்னே தெரியாது. வந்திருக்கிறவங்க கிட்ட என்னுடைய முதல் விண்ணப்பமாக இதை வைக்கிறேன். குழந்தைங்க ஜோக் அடித்து பார்த்து சிரித்து எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுறோம் தெரியுமா, கால் செருப்போட நம்மளுடைய சிரிப்பையும் கழட்டி வச்சிடறோம். வீட்டுக்குள்ளே போய் சிரித்து எத்தனை நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்கள் ஆச்சு, மாதங்கள் ஆச்சு, முகம் இறுகி போச்சு, மனம் இறுகி போச்சு. அப்படிப்பட்ட ஆட்களே கிடையாது. நம்ம சிரிக்கணும்னா டிவியில் ஏதாவது ஒரு சேனலில் வந்து 10வது தடவையா 15வது தடவையா எந்த அர்த்தமும் இல்லாமல் உடல் மொழியினால் யாரையாவது இந்த தலை, இந்த மூக்கு, இந்த வாயின்னு கொச்சப்படுத்தக்கூடியதெல்லாம் பார்த்து கிச்சு கிச்சு மூட்டிட்டு நாமளே சிரிக்கிறோம். நமக்கு தெரியும் இது அல்ல சிரிப்பு, இது எல்லாம் மனநிறைவு அப்படின்னு தோணுது. வீட்டு ஜனங்களை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது, பக்கத்து வீட்டை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது, அடுத்தவங்களை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. இப்போ முதல்ல பண்ண வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா, உங்களை தவிர இந்த நிமிஷம் இந்த உலகத்தில் இன்னொரு நபர் உங்களை மாதிரி படைக்கப்படலை. இந்த ஒரு விஷயத்துக்காகவே உங்கள் மனசு பூரணமாக மகிழ்ச்சி அடையலாம். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அழகு அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அங்க லட்சணங்கள் எல்லாத்தையும் விட்டுடுங்க. கை கால் ஊனம் இல்லாமல் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிற மாதிரி,
சந்தோஷமா உங்களால இருக்க முடியும் அப்படின்னா உங்களை மிஞ்சி ஒரு ஆள் கிடையாது. நன்றி. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் சாந்தி ஆனந்தன் ஃப்ரம் புத்தூர், மதுரை டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரிக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இந்த அற்புதமான கதையை தொடர்ந்து நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்கட்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் தங்களுக்கு வழங்கட்டும். தங்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க, ஆனந்தம் நிலைத்திருக்க, பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க, தங்களுடைய பணி சிறந்து விளங்க, தங்களுடைய பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய, தங்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க, எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.